பெண்களுக்கு ஏற்படுற மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னாவே மாதவிடாய் பிரச்சனை தான். இந்த மாதவிடாய் காலத்தில் தலைவலி, கைகால் வலி, இடுப்பு வலி, வயிற்று வலி இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அதை வார்த்தையால் யாருனாலையும் சொல்லவே முடியாது, அவ்வளோ வலியாக இருக்கும். இந்த மாதவிடாய் காலத்தில் ஏற்படுற பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு இந்த கருணைக்கிழங்கு அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? கண்டிப்பாக இருக்குதுங்க, விஷயம் இருக்குது. நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இந்த கருணைக்கிழங்கை யாருமே செஞ்சு சாப்பிடாததுக்கு முக்கியமான காரணம், இதை யாரும் சரியாக க்ளீன் பண்ண தெரியாது. க்ளீன் பண்ணாமல் சாப்பிட்டோம்னா நாக்கெல்லாம் மக்கும் அப்படின்ற ரீசனுக்காக தான். ஃபஸ்ட்டு அந்த கருணைக்கிழங்கை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்த கிழங்க சுடுதண்ணியில் போடுங்க. சுடுதண்ணியில் போடுறதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சை சைஸ் புளி ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, கிழங்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா எடுத்து பாருங்கள், அந்த கருணைக்கிழங்கு எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா தோலெல்லாம் சுருங்கி போய் வெந்திருக்கும். இதுதான் நல்லா கரெக்டான வெந்த ஸ்டேஜு. இங்கே பாருங்கள், பார்க்கும்போதே தெரியுது பார்த்தீங்களா? தோல் மட்டும் தனியாக சுருங்கி வந்திருக்கும். இப்படி தான் வேக வைக்கணும். இப்போ இந்த கிழங்கெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். கருணைக்கிழங்கு தோல் உரிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு சில கிழங்கெல்லாம் கருப்பாக இருக்கும், அதையும் எடுத்துருங்க. ஒரு சில இடத்துல கல்ற பாஞ்ச மாதிரி ஒரு மாதிரி வேகாத மாதிரி இருக்கும், அதையும் நீக்கிட்டு தோலையெல்லாம் நல்லா உளிச்சு எடுத்துருங்க. உளிச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா கையில் பசஞ்சு விட்டு இதில் 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் ஆட் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதவிடாய் காலத்தில் ஏற்படுற பிரச்சனை எல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அந்த காலத்தில் இருக்க பெண்கள்லாம் மாதவிடாய் காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு வாரத்தில் 3 நாள் எடுத்துக்குவாங்களாங்க. இந்த கருணைக்கிழங்கை இந்த மாதிரி சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு ஹல்வாவாக செஞ்சு சாப்பிட்லாம், புளிக்குழம்பாக சாப்பிட்லாம், வறுவல் பண்ணி சாப்பிட்லாம். 12 வாரங்கள் இந்த கருணைக்கிழங்கை சாப்பிட்டவங்களுக்கு நரம்பு வளர்ச்சி அதிகமாக இருக்குது, மூளையோட செயல்பாட்டு திறனும் அதிகமாக இருக்குது. இதனால் கற்றல் திறன் அதிகரிக்குது. இந்த கருணைக்கிழங்கு ஹல்வா செய்கிறதுக்கு முந்திரி, திராட்சை எல்லாம் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டீஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கருணைக்கிழங்குல பார்த்திங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இந்த நார்ச்சத்தை நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனால பசி எடுக்கிறது குறையுது. அதனால் நம்ம பாடி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த கருணைக்கிழங்கோட தயிர் சேர்த்து சாப்பிடும்போது நெஞ்சரிச்சல் சரியாது. நம்ம இப்போ கருணைக்கிழங்கு ஹல்வா செய்கிறதுக்கு வாசனை இல்லாத ஆயில் அல்லது நெய் ஏதோ ஒன்று சேர்த்து இந்த கருணைக்கிழங்கு போட்டு நல்லா வணக்கி விடுங்க. வணக்கி விடுறதுக்கப்புறமா பவுலில் மிக்ஸ் பண்ணியிருக்க மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்ணி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இது கூடயே 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்ணி விடுங்க. இதில் நீங்கள் ஃபுட் கலர் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கேரமலைஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்ணோன்னே பாருங்கள், நல்லா அல்வா பார்த்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் 200 கிராம் கருணைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக வேணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரை, வெல்லம், சர்க்கரை எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கருணைக்கிழங்கை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வரனால கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு நல்லது, முடக்குவாத நோய்க்கு நல்லது, பிபி கண்ட்ரோல் பண்ணுது, புற்றுநோய் வராமல் தடுக்குது. இந்த கருணைக்கிழங்கோட தனியா பொடி, சோம்பு, பனங்கற்கண்டு இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது கொழுப்பு குறையுது, அதனால் பிபி கண்ட்ரோல் பண்ணுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த கருணைக்கிழங்கு அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதுனால பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கருணைக்கிழங்கு ஹல்வா ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலோட ஓனர் இந்த கருணைக்கிழங்கு ஹல்வாவை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுறாரு. அதை வாங்க என்னென்னு கேட்போம்.